الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين محمد وعلى آله وأصحابه وأزواجه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا محمد صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு தபாரக் வ தஆலாவின் திருநாமம் கூறி இந்த ஜுமா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழ்களும் புகழ்ச்சிகளும் பாராட்டுக்களும் இந்த உலகத்தையும் உலகிலுள்ள அனைத்து படைப்பினங்களையும் படைத்து பக்குவமாக பரிபாலிக்கின்ற வணக்கத்திற்குரிய ஒரே நாயன் அல்லாஹுக்கே என்றென்றும் சொந்தமாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எமது உயிரிலும் மேலான அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடியொற்றி நடந்த ஸஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் மறுமை நாள் வரைக்கும் அன்னாருடைய சுன்னாக்களை தேடி தேடி பின்பற்றி நடக்குகின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹு தபாரக் வ தஆலாவின் நல்லடியார்களே, அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆரம்பமாக அல்லாஹு தஆலா எவைகளையெல்லாம் நாம் உலகத்திலே எடுத்து நடக்க வேண்டும் என்று அவனுடைய அல் குர்ஆன் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் எம்மை ஏவி இருக்கிறானோ அவைகளை முடிந்த அளவுக்கு செய்யுமாறும் எவைகளை விட்டு அல்லாஹு தஆலா எம்மை தடுத்து விலக்கி இருக்கிறானோ அவைகளை முழுமையாக விலகி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஏனைய மனிதர்களையும் உலகத்திலே ஒரு லட்சியத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்காக இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கிறான். அது என்ன லட்சியம்? மறுமையில் அல்லாஹுடைய அன்பையும் திருப்பொருத்தத்தையும் பெற்று அவனால் எமக்காக தயாரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற மேலான ஜன்னாவை அடைந்து கொள்வதுதான். எமக்கு அதற்காக உலகத்திலே தரப்பட்டுள்ள வாழ்க்கை எவ்வளவு காலம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல 60க்கும் 70க்கும் இடைப்பட்டதுதான் எம்முடைய வாழ்க்கை. அன்பான சகோதரர்களே, இப்படி குறுகிய கால அவகாசத்தின் அடிப்படையில் வாழுகின்ற மனிதர்களாகிய நானும் நீங்களும் உலகத்திலே இருக்கின்ற ஆபாசங்களை பார்த்து, உலகத்திலே இருக்கின்ற உலகத்துடைய அழகுகளை பார்த்து, உலகத்துடைய ரம்மியமான படைப்பினங்களை பார்த்து
ஏமாந்து விடாமல் மறுமைக்காக தயார் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, உலகம் என்பது அது ஒரு நீர் குமிழியை போன்றது. உலகம் என்பது அற்பமானது. உலகம் என்பது சுருக்கமானது. உலகம் என்பது ஒரு மனிதன் ஒரு வீட்டிலே வாயிலால் உட்புகுந்து ஒளியால் செல்வதற்கு எவ்வளவு நேரம் எடுக்குமோ அது போன்ற மிக மிக குறுகிய ஒரு காலம் இந்த உலகம். இந்த உலகம் நபியுல்லா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு இறுதி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் கோடான கோடி மனிதர்கள் பாவித்து வேண்டாம் என்று உதறி தள்ளி விட்டு சென்ற உலகமாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்கின்ற நாம் மறுமையை மறந்து உலகத்திலே உலகம்தான் உண்மையானது நிலையானது என்ற அடிப்படையிலே நாம் வாழ்ந்து மறுமை வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்ளக்கூடாது. அன்பான சகோதரர்களே, உலகத்தை பற்றி, உலகத்துடைய சிறுமையை பற்றி, உலகத்துடைய அற்பத்தை பற்றி அல்லாஹு தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே ஆங்காங்கே பல்வேறுபட்ட ஆயத்துக்கள் மூலமாக எம்முடைய சிந்தனையை தட்டி எழுப்புவதை பார்க்கிறோம். ஆம் சகோதரர்களே, உலகத்திலே வாழுகின்ற நானும் நீங்களும் ஒவ்வொரு கணத்திலேயும் ஒவ்வொரு ஆசையின் அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில மக்களை பார்த்தால் அவர்களுக்கு பொன்னாசை இருக்கலாம், வேறு சிலருக்கு பெண்ணாசை இருக்கலாம், வேறு சிலருக்கு மண்ணாசை இருக்கலாம், மற்றும் சிலருக்கு பொருளாசை இருக்கலாம். இப்படி பல்வேறுபட்ட ஆசைகளின் அடிப்படையிலே நாங்கள் வாழுகிறோம். இது குறித்து அல்லாஹு தஆலா நமக்கு பாடம் புகட்டுகின்ற பொழுது சூரா ஆல இம்ரானுடைய நீண்ட ஒரு ஆயத்திலே இவ்வாறு சொல்வதை நாம் கவனிக்கிறோம். ஸுஜ்ஜின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாஇ வல் பனீன வல் கனாதீரில் முகந்தரதி மினல் ذهபி வல் ஃபில்லதி வல் கைலில் முஸவ்வமதி வல் அன்ஆமி வல் ஹர்ஸ் ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பெண்களே இருந்தும் ஆண் மக்களே இருந்தும் பெரும் பெரும் தங்க குவியல்கள், வெள்ளி குவியல்கள் இவைகளே இருந்தும், அதே போன்று அடையாளமிடப்பட்ட குதிரைகள், கால்நடைகளான ஆடு மாடு ஒட்டகங்கள், வேளாண்மை ஆகிய இவற்றிலே இருந்து மனதுக்கு ஆசையூட்டப்பட்டவைகள், அவைகளை பற்றி அவைகளை அன்பு வைப்பது, நேசிப்பது மனிதர்களுக்கு அலங்காரமாக காட்டப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, உண்மையிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுவது போல மனிதர்களுக்கு பெண்களுடைய ஆசை, அதே போன்று உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஆண் மக்களை பற்றி அவர்களுக்கு தந்தைமார்களாக வாழ வேண்டும் என்ற ஆசை, அதே போன்று பெரும் பெரும் தங்க குவியல்கள், வெள்ளி குவியல்கள் இவைகளுக்கு சொந்தக்காரர்களாக உலகத்திலே வாழ வேண்டும் என்ற ஆசை, மேலும் அடையாளமிடப்பட்ட குதிரைகள், கால்நடைகள், இப்படி பெரும் பெரும் தோட்டம் துறவுகள், வயல்கள், இந்த வேளாண்மைகள் இவைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக வாழ வேண்டும் என்ற ஆசை உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் வருவது சகஜமானது. அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு ذلك متاع الحياة الدنيا, இவைகளெல்லாம் இப்படி நீங்கள் விரும்புகின்ற எல்லாம் இருக்கிறதே உலகத்துடைய அற்பமான சில இன்பப் பொருட்கள். வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுஸ் ஸவாப் ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்திலே தான் அழகான மீளும் தலம் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான்.
ஆம் சகோதரர்களே, உலகத்திலே வாழுகின்ற நானும் நீங்களும் இப்படி பல்வேறுபட்ட ஆசைகளை கொண்டவர்களாக, மேலெண்ணங்களை கொண்டவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மறுமை என்று ஒன்று இருக்கிறது. அது நிரந்தரமானது, அது நித்தியமானது, அது நிலையானது. உலகம் அற்பமானது, அழிந்து போகக்கூடியது, அது நித்தியமானது அன்று. எனவே அந்த நித்தியமான, நிலையான, உண்மையான அந்த மறுமைக்காக நாம் எந்த அளவுக்கு நம்மை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதை ஒரு கணம் நானும் நீங்களும் இந்த தருணத்திலே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். உலகத்தை பற்றி அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் சுருக்கமாக இப்படி சொன்னார்கள்: அத்துன்யா சிஜ்னுல் மூமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் இருக்கிறதே, அது இறை விசுவாசியை பொறுத்தவரையில் அவனுக்கு ஒரு சிறை கூடம் என்றும், அல்லாஹுவை நிராகரிக்கின்ற ஒரு நிராகரிப்பாளன் அவனுக்கு சுவனலோகம் என்றும் அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஸஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவையும் மறுமையையும் சரியாக புரிந்து நம்பிக்கை கொண்டிருக்கின்ற நானும் நீங்களும் உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் நமக்கு ரத்தின சுருக்கமாக சொல்லித் தருவதை பார்க்கிறோம். எப்படி ஒரு சிறை கூடத்திலே நாம் அடைபட்டு இருந்தால் அங்கு எப்படி வாழ்வது, எப்படி இருப்பது, சிறை கூடத்தை பற்றி யாருக்குமே விவரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கு நேரத்துக்கு உணவு கிடைக்க மாட்டாது, சரியாக தூங்க கிடைக்க மாட்டாது. இப்படி சுகமாக அங்கே தான் நினைத்த முறையிலே வாழ கிடைக்க மாட்டாது. அதுதான் அது சகல விதத்திலேயும் அடைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்ட இடம்தான் அந்த சிறை கூடம் என்பது. அவ்வாறான ஒன்றுதான் இந்த உலகம். உலகத்திலே நாம் நினைத்தது போன்று வாழ முடியாது, நினைத்த நேரத்திலே நினைத்ததை செய்ய முடியாது. மாறாக அல்லாஹுடைய அல் குர்ஆனும் நபிகளாருடைய சுன்னாவும் எதனை சொல்கிறதோ அந்த முறையிலே தான் நாங்கள் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வை நிராகரிக்கின்ற ஒரு நிராகரிப்பாளன், அவனை பொறுத்தவரையில் அவனுக்கு இந்த உலகம் தான் எல்லாமே. இந்த உலகத்திலே அவனுக்கு விரும்பிய மாதிரி, நினைத்த மாதிரி, நினைத்த போக்கிலே அவனுக்கு நடந்து கொள்ளலாம். மறுமையிலே அவனுக்கு அங்கே பதில் சொல்ல வேண்டும் என்ற எந்த கவலையுமே இருக்க மாட்டாது. ஏன்? அல்லாஹ்வுடைய இறை நிராகரிப்பார்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சுவனம் ஹராமாக்கப்பட்டுள்ளது. மூமின்களுக்குத்தான் சுவனம் அங்கே இருக்கிறது. எனவே இந்த உலகத்திலே, இந்த உலகத்துடைய அதாவது சுகபோகங்களை பார்த்து, சுகண்டிகளை பார்த்து நானும் நீங்களும் அங்கே எம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொள்ளாமல் மறுமைக்காக தயாரிக்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறோம். மேலும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள்: மனிதர்களுடைய ஆசைகள், மேலெண்ணங்கள் எந்த அளவுக்கு உலகத்திலே இருக்கும் என்பது பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, லௌலா அன்ன லிப்னி ஆதம வாதியம் மின் தஹபின் லஅஹப்ப ஐயக்கூன லஹு வாதியான். இப்னு ஆதமாகிய மனிதர்களுக்கு உலகத்திலே ஒரு பள்ளத்தாக்கு நிறைய தங்கம் இருக்குமாக இருந்தால் அவன் அதனை வைத்து இது எனக்கு போதும், அல்லாஹ் இவ்வளவையும் தந்திருக்கிறானே, அவனுக்கு நன்றி செலுத்துவோமே என்று எண்ணுவானா? இல்லை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவனுக்கு இரண்டாவது ஒரு பள்ளத்தாக்கு தங்கம் இருந்தால் நல்லமே என்றுதான் அவன் ஆசைப்படுவான் என்று சொன்ன நபி அவர்கள், வலை யம்லஅஃபாஹு இல்ல துராப், மனிதனுடைய வாய், அவனுடைய உள்ளம் இருக்கிறதே, அதனை அதாவது மண்ணை தவிர வேறு ஒன்றுமே நிரப்ப மாட்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். வயதூபுல்லாஹு அலா மன் தாப், உலகத்திலே யாரெல்லாம் அவர்கள் நடந்துவிட்ட தப்புகள், தவறுகள், இவைகளை எண்ணி
எண்ணி எண்ணி அல்லாஹ்விடத்திலே பாவமீட்சி வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பாவமீட்சி அளிக்க காத்து கொண்டிருக்கிறான், அவருடைய தௌபாக்களுக்கு உடையளிக்க காத்து கொண்டிருக்கிறான் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்ன செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துடைய அற்பத்தை பற்றி மேலும் நபி அவர்கள் சொல்கின்ற பொழுது இவ்வாறு சொன்னார்கள். லவ் கானத்தித் துன்யா தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதத்தின் மா ஸகா காஃபிரன் மின்ஹா ஷர்பதமா. அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வாறு சொன்னார்கள். எப்படி இந்த உலகம் நம்முடைய பார்வைக்கு பிரமாண்டமான உலகம், நம்முடைய பார்வைக்கு பசுமையான உலகம். ஆம் சகோதரர்களே, நம்முடைய கண்ணுக்கு எட்டும் தூரத்திலே எங்கு பார்த்தாலும் வானலாவ, அதாவது பசுமையான மரம் மட்டைகள் நிறைந்திருக்கின்றன. எங்கும் பரவலாக கடலில் சூழ்ந்திருக்கிறது. எங்குமே அதாவது மனோரம்யமான காட்சிகள். இந்த உலகத்தை பார்த்தல்லவா நானும் நீங்களும் மதிமயங்குடுகிறோம். இவ்வாறான உலகத்தை பற்றி நபி எப்படி சொன்னார்கள்? இந்த உலகம் அல்லாஹ்விடத்திலே ஒரு ஈயுடைய இறக்கை அளவாவது பெருமதி உள்ளதாக இருந்தால் எப்படி இந்த ஈ அல்லாஹ்வுடைய படைப்பிடங்களில் மிக மிக சிறிய ஒரு படைப்பு ஈ என்பது. சகோதரர்களே, எம்மை ஒரு ஈ கடித்து விட்டால் அதனை அடிப்பதற்கு நாங்கள் ஒரு விரலை பயன்படுத்தி அடித்து விட்டாலும் அது செத்து மடிந்து விடுகிறது. அப்படியான அற்பம் என்று நாங்கள் நினைக்கின்ற அந்த சின்னஞ்சிறிய ஈயுடைய இறக்கை சகோதரர்களே, அந்த அளவுக்காவது அல்லாஹ்விடத்திலே இந்த உலகம் பெருமதி உள்ளதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ் அவனை நிராகரிக்கின்ற எந்த ஒரு நிராகரிப்பாளனுக்கும் உலகத்திலே ஒரு முதற் கூட தண்ணியாவது கொடுக்க மாட்டான் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தி திருமிதி, அஹ்மத், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இது சஹீஹான ஹதீஸ் என்ற தரத்திலே குறிப்பிடுகிறார்கள். அப்படியானால் அன்பான சகோதரர்களே, நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டம், எப்படி இந்த உலகம் எவ்வளவு அற்பமானது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. மேலும் சகோதரர்களே, ஒரே ஒரு நிகழ்வு, ஒரே ஒரு சம்பவம் எமக்கு இந்த உலகத்துடைய அற்பத்தை புரிந்து கொள்வதற்கு போதுமாக இருக்கிறது. எப்படி என்றால், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்ற அந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே இவ்வாறு இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ர பிஜதின் அசிக்கின் மையித்தின், ஒரு நாள் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செத்து போன ஒரு துர்நாற்றம் வீசுகின்ற ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டிக்கு பக்கத்தால நடந்து சென்றார்கள். அப்பொழுது தன்னோடு இருக்கின்ற தோழர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வாறு கேட்டார்கள், ஐயுக்கும் யுஹிப்பு அன்ன ஹாதா லஹு பிதிர்ஹமின், அதாவது உங்களிலே யாராவது இந்த செத்து போன துர்நாற்றம் வீசுகின்ற ஆட்டுக்குட்டியை ஒரே ஒரு திர்ஹம் கொடுத்து வாங்கிக் கொள்வதற்கு விரும்புவீர்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டபொழுது ஃபகாலு, அவர்களை சூழ்ந்திருந்த எல்லா நபித்தோர்களுமே சொன்ன ஒரே பதில், மா நுஹிப்பு அன்னஹு லனா பிஷை, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு திர்ஹம் என்ன, அது ஒரு பக்கம் இருக்க, நாங்கள் எந்த ஒரு பொருளும் கொடுத்து அதை பெற்றுக்கொள்ள விரும்ப மாட்டோம் யா ரசூலல்லாஹ். ஏன்? கண்ணுக்கு தெரிகிறது, தெளிவாக தெரிகிறது, ஒரு செத்து போன ஆட்டுக்குட்டி, அதுவும் துர்நாற்றம் வீசுகின்ற ஒரு ஆட்டுக்குட்டி, அது கையினால் அதை தொடுவதற்கு பதிலாக நம்முடைய காலிலோ அல்லது வேறு பகுதியிலோ பட்டு விட்டால் நாங்கள் மூக்கை சுழித்துக் கொள்வோம். அந்த அளவுக்கு மோசமான ஒரு துர்நாற்றம் வீசுகின்ற பிராணி, யா ரசூலல்லாஹ், இதை வாங்குவதற்கு எங்களை யாருமே விரும்ப மாட்டோம் என்று அவர்கள் பதில் சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபவல்லாஹி லலத்துன்யா அஹ்வனு அலல்லாஹி மின் ஹாதா அலைக்கும். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு அதாவது விளக்கம் சொன்னார்கள். எப்படி தெரியுமா? அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக இந்த உலகம் இருக்கிறதே, எப்படி தெரியுமா?
இந்த ஆட்டுக்குட்டி உங்களிடத்திலே செத்து போன அருவருப்பான இந்த ஆட்டுக்குட்டி உங்களிடத்திலே எப்படி பெருமதி இல்லையோ, அது இந்த ஒரு திரகத்துக்கு கூட உங்களிடத்திலே பெருமதி இல்லையோ, அது போலதான் அல்லாஹ்விடத்திலே இந்த உலகம் அற்பமானது, அது மிகவும் கீழ்த்தரமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அப்படியாக இருந்தால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துடைய அற்பத்தை எனக்கும் உங்களுக்கும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியுமா இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த உலகத்துடைய ஆஷா பாஷங்களை பார்த்து, இந்த உலகத்துடைய அழகை பார்த்து, அதனுடைய படைகோலத்தை பார்த்து நாங்கள் ஏமாந்து போகாமல் மறுமை என்று ஒன்று இருக்கிறது. இன்று நாங்கள் இருப்போம், நாளைய தினம் அல்லது நாளைய மறுநாள் மரணித்து விடுவோம். இன்று மனிதர்களிலே எத்தனை பேருக்கு திடீர் என்று மரணம் வருகிறது, அதுபோல எங்களுக்கும் வந்துவிடலாம். நாங்கள் கபரை சந்திக்க இருக்கிறோம், மறுமையை சந்திக்க இருக்கிறோம். எனவே நம்முடைய லட்சியம் நாம் ஆரம்பத்திலே சொன்னது போல மறுமைதான். மறுமையிலே நாங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும், சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய இறுதி லட்சியம். ஆகவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அகூல் கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் லி வ லக்கும் வல் ஜமீல் முஃமினீன் அஜ்மஈன் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்துக்கு ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக அருளாக அனுப்பப்பட்டவர்கள். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் நாளை மறுமையில் எல்லோருக்குமாக பொதுவாக ஷஃபாத்து செய்யக்கூடியவர்கள். நாளை மறுமையில் முதலாக சுவனபதியை திறந்து அதிலே நுழைகின்றவர்கள். இப்படி பல்வேறுபட்ட சிறப்புகளை எல்லாம் தன்னகத்தே கொண்ட அந்த இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்தார்கள், இந்த உலகத்தை எப்படி அமைத்துக் கொண்டார்கள், இந்த உலகத்திலே எப்படி அவர்கள் வாழ்க்கை நடாத்தினார்கள் என்பதற்கு அருமையான ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை சஹீஹ் முஸ்லிமிலே நாம் பார்க்க முடியுமாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், ஒரு நாள் தினம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரை சந்திப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு போகிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் ஒரு பாயிலே படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த பாயுடைய, நாம் சொல்லுவோமே அந்த பாய் 12, அந்த பாயுடைய அடையாளம் எல்லாம் நபியுடைய விழா பகுதியிலே அப்படியே அடையாளம் விட்டிருக்கிறது. இதனை பார்த்த உமர் அழ ஆரம்பித்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ வேண்டிய நபி எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை கண்ணுற்ற அந்த உமர் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அழ ஆரம்பித்து விட்டார். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா யுப்கீக யா உமர், உமரே ஏன் அழுவுறீங்க, என்னிடத்திலே வந்தீங்க, என்னை கண்ட மாத்திரத்திலே அழ ஆரம்பித்து விட்டீங்க, ஏன் அழுவுறீங்க உமரே என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட பொழுது, லக்கர்து கிஸ்ரா வ கைஸர வ மா கானா ஃபீஹி மினத் துன்யா வ அன்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகத் அஸ்ஸர பிஜம்பிக ஷரீத். அதாவது அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு உங்களை கண்ட மாத்திரத்திலே, அதாவது பாரசீக மன்னரை பற்றி, அதே போன்று ரோமாபுரி மன்னரை பற்றி, அவர்கள் வாழ்ந்த உலகத்திலே வாழ்ந்த அமோகமான வாழ்க்கை, உலகத்திலே வாழ்ந்த சிறந்த வாழ்க்கை, இதனை பற்றி நான் ஒரு கணம் எண்ணி பார்த்தேன் யா ரசூலல்லாஹ். நீங்களோ உலகத்துக்கு ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக அனுப்பப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீர்களே யா ரசூலல்லாஹ். அப்படி இருந்தும் இப்படி நீங்கள் சிறிய ஒரு பாயிலே படுத்து உறங்க அதனுடைய அடையாளம் எல்லாம் உங்களுடைய மேனியிலே பட்டிருக்கிறதே யா ரசூலல்லாஹ். இதனை காணுகின்ற பொழுது என்னால் தாங்க முடியவில்லையே யா ரசூலல்லாஹ் என்பது போல அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொன்ன அருமையான பதிலை பாருங்கள். உலாயிக கௌமுன் உஜ்ஜத் லஹும் தையிபாத்துஹும் ஃபீ ஹயாத்திஹிமுத் துன்யா. அந்த மக்கள், அந்த இப்ப நீங்க சொன்னீங்களே, அதாவது பாரசீக மன்னர், அதே போன்று ரோமாபுரி மன்னர், அவர்களுடைய டாம்பிக வாழ்க்கை, அவர்களுடைய அமோக
அமோகமான அவர்களுடைய பெரிய வாழ்க்கை வாழ்ந்ததாக அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் உலகத்திலேயே உலகத்துடைய அருள்களை அப்படியே அவசரமாக கொடுத்து விட்டான். அவர்கள் உலகத்திலே கொடுக்கப்பட்டவர்கள். ஆனா நாங்க எப்படி தெரியுமா உமரே, வனஹனு கௌமுன் உഖிரத் லனா தையிபாத்துனா ஃபில் ஆখিরা, எங்களுக்கும் இருக்கிறது உமரே, நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனால் அது மறுமையிலே தான் எங்களுக்கு அது எல்லாம் இந்த உலகத்துடைய அவர்கள் எப்படி நல்ல சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அது போன்ற அருள்கள் எல்லாம் நாளை மறுமையிலே எங்களுக்கு கிடைக்க இருக்கிறது உமரே என்று சொல்லி உமர் அவர்களை தேற்றினார்கள். என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது என்பதை எம்மால் புரிந்து கொள்ள முடியுமா இருக்கிறது. மேலும் சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பின்வருமாறு சொன்னார்கள்: குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல் வஅத் நஃப்ஸக ஃபீ அஹ்லில் குபூர். அதாவது இப்னு உமரே, பெரிய ஒரு சஹாபி, சிறந்த ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதரத்திலே கற்ற பெரிய ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வஃபாத்துக்கு பின்னால உலகத்திலே, அதாவது அன்றைய மதீனாவிலே மார்க்க தீர்ப்பு கொடுப்பதாக இருந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அடுத்தது இப்னு உமர் என்று பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு இருந்த அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்: இப்னு உமரே, உலகத்திலே நீர் வாழ்கின்ற பொழுது ஒரு பரதேசியை போல வாழ்ந்து கொள்வீராக. யாரை பார்த்து சொன்னது? அந்த பெரிய நபித்தோழரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்: அவ் ஆபிரு சபீல், அல்லது ஒரு வழிப்போக்கனை போல வாழ்ந்து கொள்வீராக. வஅத் நஃப்ஸக ஃபீ அஹ்லில் குபூர், உம்மை நீர் மரணித்து போன கபராளிகள் இருக்கிறார்களே அவர்களில் ஒருவராக உம்மை நீர் எண்ணிக்கொள்வீராக என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள். ஸஹீஹுல் புகாரியிலே இந்த செய்தி இடம்பெறுகிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் படிப்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு, விளங்கிக் கொள்வதற்கு நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இரண்டொரு விடயங்கள் நமக்கு போதுமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் படிக்க வேண்டும், புரிய வேண்டும், மறுமைக்காக எங்களை நாங்கள் தயார் செய்ய வேண்டும். இன்னொரு அறிவிப்பிலே இப்னு உமர் அவர்கள் சொல்கிறார்கள்: அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய தோளை தொட்டு இப்படியெல்லாம் சொன்னார்கள். சும்மா சொல்லவில்லை, என்னுடைய தோளை தொட்டு சொன்னார்கள். அப்படியாக இருந்தால் இந்த உலகத்திலே நானும் நீங்களும் எப்படி வாழ வேண்டும்? ஆனால் நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எம்முடைய வீட்டை எடுத்து பாருங்களேன், எம்முடைய வாகனத்தை எடுத்து பாருங்களேன், எம்முடைய உணவை எடுத்து பாருங்களேன், எம்முடைய உடையை எடுத்து பாருங்களேன். இப்படி அனைத்துமே மறுமையை மறந்தவர்களை போன்று இந்த உலகம்தான் சதமானது, இந்த உலகம்தான் நிலையானது, இந்த உலகம்தான் உண்மையானது என்பது போல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் 1000 வருடங்களுக்கு அப்பாலதான் மரணம் வரும் என்பது போல நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை சகோதரர்களே, மரணம் அவசரமாக எம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கபரு எம்மை ஒவ்வொரு நாளும் அழைத்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகம் நமக்கு கை கொடுக்க மாட்டாது. நாளை மறுமைக்காக எதனையெல்லாம் நாம் தயார் செய்திருக்கிறோமோ அதுதான் எங்களுக்கு கை கொடுக்க போகிறது. ஆகவே இந்த உலகத்திலே நாம் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த வாழ்க்கை வழிமுறையை காட்டினார்களோ அந்த முறையிலே நடந்து அல்லாஹ்வுடைய அன்பையும் திருப்தியையும் பெற்று நாளை மறுமையில் சுவனம் செல்கின்ற நல்லவர்கள் கூட்டத்திலே சேருவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அகூல் கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் லி வ லக்கும் வல் ஜமீஇல் முஃமினீன அஜ்மஈன் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.